ஸ்டாலின் அவர்கள் கொண்டுட்டு வந்த சட்ட திட்டங்கள் வந்து என்னோட கட்சிக்காரனுக்கு மட்டும் ஒரு சொல்லல. திமுகவோட ஐடி கார்டு காமி, அப்பதான் நான் உனக்கு தருவேன், அப்பதான் உனக்கு லேப்டாப் தருவேன், அப்பதான் உனக்கு 1000 ரூபாய் தருவேன்னு சொல்லல. அவரு எல்லாருக்குமான முதல்வரா இருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு, இனிமேல் இருக்க போறாரு. அப்ப அவரோட தலைமையில வரக்கூடியவங்க யாரும் தனித்துவமா நான் பெரிய இவனா இருக்கிறேன், இல்ல நான் பெரிய இவனா இருக்கிறேன், நான் தொகுதியில வந்து நான் அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சுட்டேன், இந்த விளம்பரப்படுத்துறதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு சில பேருக்கு இங்க சீட் கிடைக்கல அப்படின்னா, தொகுதியில குடுக்கல அப்படின்னா, நீங்க எல்லாம் என்ன கம்ப்ளைண்ட கொண்டுட்டு போயிருப்பீங்க ஒவ்வொரு தொகுதியில இருந்து? கட்டாட்டு இவன் அப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், அப்படியாடா மாறி மாறி அடிபடுறீங்களா? உங்களுக்கு தொகுதியை வேணாண்டா, நான் கூட்டணிக்கு கொடுத்துட்டு போறேன், ஒழுங்கு மரியாதை எல்லாம் வேலை செய்யுங்க, உங்க திறமையை அதுல காட்டுங்க, கூட்டணி ஜெயிக்க வைங்க. அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் வரும்ல, எலெக்ஷனே வராம இருக்க போறது இல்லையே, அடுத்த எலெக்ஷன் வரும்போது நீங்க யாரு நல்ல வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு நான் பாத்துட்டு போறேன். சோ முதல்வருக்கு வந்து 1,00,000 கண் இல்ல, 1 கோடி கண் அவருக்கு இருக்கு. அதனால முதல்வரை வந்து இது பண்ணலாம், இல்ல வந்து அவர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சாஃப்ட் கார்னர் நம்ம எதிர்பார்த்து இல்ல நம்மளுக்கு இப்படி நடக்கணும், அதெல்லாம் பண்ணாதீங்க.